நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். கட்சி தொடங்கினவங்கலாம் எம்ஜிஆர் கிடையாது. 13 வருஷம் வனவாசம் அமைச்சது யாரு? எம்ஜிஆர் தானே அனுப்புனாரு. ஒரு அமாவாசை 2 அமாவாசை தான் தாண்டும், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சு அப்படின்னு. இங்கே புளியும் இல்லை பூனையும் இல்லை, இது யானை. எம்ஜிஆர் விஜயகாந்த் 2 உருவத்தையும் சேர்ந்த அளவில் தான் இன்னைக்கு விஜய் வராரு. குங்குமம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, ஃபெவிகால்ல இருக்கக்கூடிய 2 யானை மாதிரி இருக்கு, தூங்க மூஞ்சி பூ வச்சிருக்காங்க. ஆரம்பமே எப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நாசருக்குலாம் அந்த அளவுக்குலாம் அறிவு இருந்தால் ஏன் பதவி போகுது? கொஞ்சம் மண்டை காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. 10% மனநோயாளியே ஆயிட்டானுங்க 2ஆம் கட்ட தலைவருக்கு. நான் சொல்றேன், விஜயதரணி என்ன பதிவு பண்றாங்கன்னா, ராகுல் காந்தி சொல்லி தான் கட்சியை ஆரம்பிக்கிறார். ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு ஒரு பொறுப்பு கேட்டாரு. இதை யார் சொல்லணும்னா ராகுல் காந்தி சொல்லலாம். அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்கிற கட்சியை விட்டுட்டு, இருக்கிற ஒரு எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு பரிதாபமா இருந்துச்சு. அங்க போனவங்க எவனும் விளங்கணும் எனக்கு தெரியவே இல்லை. மாயாவதிக்கு இங்க செல்வாக்கு கிடையாது. ஆம்சாங் அவர்களால் அந்த பிஎஸ்பி கட்சி இங்க பேசப்பட்டது. சட்ட ரீதியா பிஎஸ்பி ஜெயிக்க முடியாது. இங்க இவங்க சின்னமாவே அறிவிக்கவே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்சியோட கொள்கையில தலையிட முடியாது, கொடியிலையும் தலையிட முடியாது. நடிகர் சங்கத்துல ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருந்தார். அதுக்கப்புறம் நான் சொன்னா அப்புறம் நான் கூவத்தூர் விஷயம்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். விஜயா உதயநிதி தானே, உதயநிதி தான் பெரிய ஆள் அப்படின்னு பதிவு பண்றாரு சார். சினிமா அரசவை புலவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உனக்கு தேவை ஒரு எம்எல்ஏ பதவி. திமுக ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்துறதுக்காக பாக்குறாங்களா? ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அங்க ஆல்ரெடி திமுக கூட்டணியில் தான் இருக்காரு. ரூலிங் பார்ட்டியா இவங்க இருக்கிறாங்க, அது இல்லாம ஒரு முதன்மை கட்சியா இருக்கிறாங்க. யாரு? டிஎம்கே. அதெல்லாம் அங்க கதறல் கூப்பாடுகள் அதிகமா இருக்கு. இன்னொரு மனிதர் ப்ரொமோட் பண்ண, இது பழுக்க வைக்கிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவர் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அது குறித்து பேசும்போது, கட்சி தொடங்கினவங்கலாம் எம்ஜிஆர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு அமாவாசை 2 அமாவாசை தான் தாண்டும், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்களோட முதல் பார்வை சொல்லுங்க சார். இங்கே புளியும் இல்லை பூனையும் இல்லை, இது யானை. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, இவங்கெல்லாம் ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்க சார் இவங்க, சரிங்களா? இவங்க ஏற்கனவே பல முறை பேசி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை கருத்து சொல்லியிருக்கிறாரு இவரை பற்றி. நிறைய இவங்களும் கொஞ்சம் வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் தான். இதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி பூனையாக இருக்கட்டும், ஏன் பேசுகிறீங்க? புலியாகவும் இருக்கட்டும், ஏன் பேசுகிறீங்க? புலிக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. எது புலிக்கும் வேணா நீங்கள் இந்த புலி இருக்குல்ல, சமையல் பண்ணுற புலி, அதுக்கும் உங்களுக்கு வேணால் சம்மந்தம் இருக்கலாம். புலிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம். புலிக்கு நீங்கள் எதிரானவங்க முதல்ல, சரிங்களா? நான் சொல்கிறது காட்டு புலி, சரிங்களா? நீங்கள் வேறு புலியை புரிஞ்சிக்காதீங்க. உங்களுக்கு எப்பவுமே புளியை பிடிக்காதுன்னு தெரியும். இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன, அதனால என்ன கஷ்டம்? உங்களுக்கு அரசியல் அனுபவம் சார், அதனால அவர் சொல்றாரு. இங்க இப்போ அவர் நான் திமுகவுக்கு எதிராக தான் நான் கட்சியை தொடங்கியிருக்கேன்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரா? எங்கேயாவது இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா? எனக்கு திமுக தான் அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்போது நீங்களாம் ஓடி கருத்து சொல்கிறீங்கன்னா, விஜய் ஏறுமுகத்தில் இருக்க அரசியலில் ஒரு ஏற்றத்தில் இருக்கிறாருன்னு பொருள்படுதா இல்லையா? இப்போது திமுகவுக்கு எதிராக நாங்கள் அரசியல் அதிமுக எதிராக அரசியல் தொடங்கியிருக்கிறேன், திராவிட இயக்கங்களுக்கு எதிராக அரசியல் தொடங்கியிருக்கிறேன், பிஜேபிக்கு எதிராக அரசியல் தொடங்கியிருக்கேன், காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் தொடங்கியிருக்கேன். இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள்லாம் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக நான் வரேன், இப்படி ஏதாவது அவர் அதில் சொல்லியிருக்காரு. RS பாரதி என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜிஆரே திமுக உடைச்சிட்டு வந்துதான் ஆட்சியை பிடிச்சாரு. இருக்கட்டும், திமுகங்கிற பெரிய கட்சியில அதுல இருந்த முக்கியமான நபர்கள் வந்த பிறகுதான் ஆட்சியை பிடிச்சாரு. இருக்கட்டும், உங்களை 13 வருஷம் வனவாசம் அமைச்சது யாரு? எம்ஜிஆர் தானே அனுப்புனாரு. நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். நீங்க இங்க யாரும் இங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் நீங்க யாருமே கிடையாது. நீங்களும் கிடையாது. அவர் சொல்றது ஒரு வகையில் நீங்க RS பாரதி சொல்றதை நீங்க இப்படி கூட எடுத்துங்களேன். இங்கே பெரியார் தான் பிரைமரி ஃபோர்ஸ். ஸோ அண்ணாவும் திமுக பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது, கலைஞர் பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது, எம்ஜிஆர் பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ முதன்மையானதுன்னா இவங்க முழுக்க இவங்க கட்சியோட கொள்கைகளை வடிவமைச்சு நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லலாம். இங்கே முழுக்க நீங்கள் எத்தனை பேர் யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ, நீங்கள் தொடர்ச்சியாக ஜெயலலிதா பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது, எடப்பாடி பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது, மு க ஸ்டாலின் பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது,
இப்படி நீங்கள் வரிசைப்படுத்தி நீங்கள் சொல்லிட்டே வர முடியும். இங்கே வந்து விஜய் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வராரு. இல்லை அதே தான் செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்கிறாங்க. நேற்று தொடங்கின விஜயெல்லாம் இப்படி சொல்கிறாங்க. சீமான் ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்காரு, நாங்கள் தான் முதன்மை கட்சி அப்படிங்கிற சொல்கிறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. சார் இங்கே ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவங்க ஒட்டுமொத்தமாகவே எல்லாருமே வந்து விஜய் வந்து இது வரைக்கும் யாரோட பயணிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இங்கே சிக்கல் என்னன்றதை நான் சொல்ல முடியல. இப்போது விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி மாதம் அறிவித்தார். அது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து கொடி அறிவிப்பு நிகழ்த்தியிருக்காரு. அடுத்தது மாநாடு இருக்குது. இப்போ ஏன் இவ்வளோ லாங் கேப் எடுத்துக்கிறாரு அப்படின்ற சொல்கிறாங்க. முதல்ல அதுக்கு சொல்லிடுறேன். லாங் கேப்லாம் கிடையாது. எல்லாரும் தாமதம் சொல்கிறாங்க இல்லையா, தாமதம் கிடையாது. இங்கே நிதானமாக வந்து அவருடைய ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரோட கூட்டணிக்கு போகிறாருன்ற அந்த சலசலப்பெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை கேட்டின வரைக்கும் அவர் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாரு, அல்ல அவர் வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு போகிறாரு. இல்லை விஜயதரணி என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, ராகுல் காந்தி சொல்லி தான் கட்சியை ஆரம்பிக்கிறார். ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு ஒரு பொறுப்பு கேட்டார். விஜய் அவர்களுக்கு வந்து தனியாகவே கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் அதற்கான உங்கள் வலிமை இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கூட்டணி கூட போக வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் கூட அப்படின்னு பதிவு. சரி, நான் சொல்ல இது இவங்க எப்போ சொல்கிறாங்க? பிப்ரவரியில் கட்சி வந்து அவர் அறிவிச்சிட்டாரு. இது இவங்க எப்போ சொல்கிறாங்க? இதுக்கு ஏன் இவங்களுக்கு 6 மாதம், இதை சொல்கிறதுக்கு ஏன் இவங்களுக்கு 6 மாதம் ஆச்சு? 1 2வது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவர் போய் பதவி கேட்டார், பொறுப்பு கேட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாகவே கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்கிற அவர் ஆலோசனை சொன்னதாக சொல்கிறார்ல. இதை வந்து யார் சொல்லணும்னா ராகுல் காந்தி சொல்லலாம். அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் கேட்குறது அதுதான். இப்போது ராகுல் காந்தி சொன்னதாகவே இருக்கட்டும், ராகுல் காந்தி சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற நான் யார் சொன்னாங்க? ராகுல் காந்தி இவங்கள்ட்ட சொன்னாங்களா? நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கட்சி விட்டு இந்த மாதிரி வெளியே போயிட்டாங்க, பிஜேபி போயிட்டாங்க. பரிதாபமாக இருந்துச்சு அந்த மீட்டிங்கில், இங்கே சென்னையில் நடந்த மீட்டிங்கில் மேடையில் கத்தி கதறாத குறை, காலில் விழாத குறை, எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க நிலைமையே இப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்குன்ற நீங்கள் யார் சொல்லி நீங்கள் கட்சி விட்டு வெளியே வந்தீங்க? விஜய் அவர்கள் சந்திப்பு நடந்திருக்கலாம், ராகுல் காந்தியோட சந்திப்பு. அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்கன்னு தெரியாதுல்ல, நீங்கள் தனியாகவே கட்சி தொடங்கிக்கன்னு எதுக்காக அவர் சொல்லணும்? எதுக்காக அவர் போய் சந்திச்சார்? அப்போ இவ்வளோ விளக்கம் தெரியாத போது 2 பேர்களுக்கு மட்டுமே நடந்த அந்த சந்திப்பில் வந்து அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்க? இப்போது நீங்கள் நானும் இருக்கோம், நாம் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 தரப்பில் யாராவது ஒருத்தர் சொல்லணும். விஜய் அவர்கள் சொல்லணும், ராகுல் காந்தி அவர்கிட்ட போனேன், அவர் தான் ஆலோசனை சொன்னார், என்ன தனியாக கட்சி தொடங்க சொன்னார், அவர் சொல்லணும். அல்லது ராகுல் காந்தி சொல்லலாம், நான் தான் வந்து விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொன்னேன், தனியாக சொன்னேன். இவங்க 2 பேரும் பேசுனது வந்து இவங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் வந்து ஒரு என்ன சொன்ன வழிப்போக்கர்கள் பேச்சு தான் இதெல்லாம். அதுவும் விஜயதரணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேடையில் பேசுனது பரிதாபமாக இருந்துச்சு. நிலைமை இருக்கிற கட்சியை விட்டுட்டு, இருக்கிற ஒரு எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு பரிதாபமாக இருந்துச்சு. அங்கே போனவங்க எவனும் விளங்கணும் தான் எனக்கு தெரியவே இல்லை. கூட்டணி அங்கே போயிட்டு ஏன்னா டிஎம்கேலேருந்து போனவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சரிங்களா? போனவங்க அவங்க தான் வந்து இப்போ 18% வாக்குகள் வச்சிருக்காங்க, தனியாக ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அடுத்த முறை ஆட்சி பிடிக்கும் சொல்றாங்க பிஜேபி. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். ஆனால் இங்கே யாருமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் எனக்கு அரசியல் நண்பர் என்றோ எதிரி என்றோ சொல்லாத போது நீங்கள் ஏன் இப்படி வந்து என்ன கேட்டால் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்களா, இந்த கட்சி கொடி அறிவித்த பிறகு இன்னும் கொஞ்சம் மண்டை காய்ச்சல் அதிகமாகிடுச்சு. அவன் 10% மனநோயாளியே ஆகிட்டானுங்க. இது 2ஆம் கட்ட தலைவருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா பிதற்றல் புலம்பல் இப்படியா இருந்துகிட்டு இருக்கு. நான் வந்து நான் சொல்கிறேன், என் பார்வையில் நான் சொல்கிறேன். நான் வந்து கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக கிடையாது. எனக்கும் வந்து தாவேக்காக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவன் கற்பனையாக ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் என் பார்வையை நான் பதிவு பண்ணுறேன். விஜய் அவர்கள் எங்கேயுமே வந்து எனக்கு வந்து அரசியல் நண்பர் இவர், அரசியல் எதிரி இவர் அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த கட்சியோட கொள்கையை வந்து அவர் அறிவிக்கும் போது, ஒரு மாநாட்டில் அவர் பேசும்போது அந்த கட்சியோட கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியோட விளக்கங்கள், கட்சியோட கொள்கை இதெல்லாம் முழுமையாக அவர் தெரிவித்த பிறகு தான் யார் எந்த நிலைப்பாடுன்றது தெரிய வரும். கட்சி கொடி இடையில நீங்க எல்லாரும் பேசுறீங்கன்னா விஜய்க்கு இது வெற்றி இல்லை. கட்சி கொடின்னு நீங்க சொல்லும் போதே திமுக சேர்ந்த நாசர் அவர்கள் ஒரு பதிவு பண்றாங்க. என்னன்னா 2 யானைகள் முதல்ல யார் நாசர் இந்த கல்லுல தூக்கி தொண்டர்ல கல் வீசினார் சொல்லிட்டு இந்த பதவியை இழந்தார், அவர் தானே சொல்றீங்க திமுகல? ரைட், சொல்லுங்க. ஏன்னா கரெக்டாக என்ன நாசர்னா நடிகர் நாசர்னு புரிஞ்சக்கூடாது இல்லை? இல்லை, குங்குமம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, ஃபெவிகால்ல இருக்கக்கூடிய 2 யானை மாதிரி இருக்கு, தூங்க மூஞ்சி பூ வச்சிருக்காங்க. இது கட்சி கொடியே ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாரு. இதுதான் என்னன்னு கேட்டால் இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கட்சி கொடி அறிவிச்சோன்னா கேட்டால் பல பேர் வந்து மண்டை காய்ச்சலில் இருக்கிறான், மண்டை காஞ்சி போய் பெண்ணாத்திட்டு இருக்கிறான், உளறிட்டு இருக்கிறான், புலம்புல இருக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா? இதான் உண்மை. நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஒட்டுமொத்த அந்த கொடி தாவேக்காவோட கொடி அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். இதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும், இதை தாண்டி எதுவும் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த தாவேக்காவோடைய கட்சியோட கொள்கையை வந்து எந்த கட்சியோட இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சி கொடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையை வந்து சொல்கிற மாதிரி இருக்காது கட்சியோட கொள்கை.
தாமரை இருக்குது, கட்சியோட கொள்கை ஏதாவது சொல்லுதா? இங்கே கை இருக்குது, அது கைக்கு முன்னாடி ரோஜா இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த வரலாறுலாம். கைக்கு முன்னாடி வந்து ரோஜா இருந்துச்சு. காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சின்னம் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்காக பல சின்னங்கள் மாதிரி தான் கடைசியாக வந்து கை வந்து நின்றுது. இப்படி வந்து கை வந்து ஏதாவது கொள்கையை சொல்லுதா? இல்லை, சொல்லலை. அதிமுகவில் வந்து அண்ணா இருக்கிறாரு, கொள்கையை சொல்லுதா? அண்ணா தான் கட்சியோட கொடி வந்து கொள்கையை சொல்லுதா? நான் கேட்குறது அதுதான். கட்சியோட கொள்கை இப்போ 2 நிறம் இருக்குது. அந்த நிறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கருத்துக்களை சொல்லலாம். நான் நிறத்தை சொல்லலை. ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியோட வந்து நிறம், அதில் இருக்கிற வந்து யானைகள், அதில் இருக்கக்கூடிய வந்து வாகை மலர், இது எல்லாமே வந்து அதில் இருக்கிற நட்சத்திரங்கள், இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக கட்சியோட கொள்கையை, தத்துவங்களை, கோட்பாடுகளை விளக்க போகுது முற்றிலும். நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா, மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் நான். இப்போ சூரியன் தனியாக இருக்குது, கருப்பு சப்பு தனியாக இருக்குது, கொடி வேறு, சின்னம் வேறு, சரிங்களா? இங்கே சின்னம் கூட வேறு வழங்கப்படட்டும். தாவேக்கா கண்டிப்பாக வேறு ஒரு சின்னம் தான் வந்து வழங்கப்படும். ஏற்கனவே யானை சின்னம் வந்து வழங்கப்பட்டதுனால யானை சின்னம் நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க, சரிங்களா? யானை சின்னம் அவங்க கேட்கவும் கிடையாது. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கு மூஞ்சி வந்து இப்போ பூன் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. நீங்களே வந்து இது போர் யானைன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கேட்டால் இதை விளக்கம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குலாம் அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நாசருக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் அறிவு இருந்தால் ஏன் பதவி போகுது? ஏதோ காட்டமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க? அப்போ உங்களுடைய நடப்பே இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்சியை விமர்சிக்கிற அளவுக்குலாம் நீங்கள் இல்லை. அந்த கட்சி, மீண்டும் நான் சொல்கிறேன், நாசர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக அவர் வந்து மேடையில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அந்த கட்சியோட வந்து அந்த கொடியை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா, அதுக்கெல்லாம் முழுமையாக விளக்கும் போது ஒரு 5 நிமிஷம் ஆஃப் ஆகிடுவீங்க நீங்கள் டோட்டலாக. இந்த கட்சி இந்த கொடியை விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, விஜய் அவர் விளக்குறார் பார்த்தீங்களா, ஒட்டுமொத்தமாக விளக்க போகிறார். அதில் இருக்கிற அத்தனையும் நிறங்கள் உட்பட அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது அந்த கட்சி கொடிக்கு. இந்தியாவில் இந்த வேற ஒரு கட்சிக்கு இப்படியான வந்து ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு வரலாறோ எதுவும் கிடையாது. அப்போ அதை சொல்லும் போது அப்போ உங்களுக்கு தெரிய வரும், ஓ இந்த கொடியில் இவ்வளோ விஷயம் இருக்குதா, இது தெரியாமல் நான் தூங்கு மூஞ்சின்னு சொல்லிட்டு பூன்னு சொல்லிட்டேன், இது தெரியாமல் நான் வந்து யானைகளை இப்படி சொல்லிட்டேன், இது தெரியாமல் நட்சத்திரங்கள் தெரியாமல் நான் பேசிட்டேன், எப்படி நீங்கள் நினைக்கலாம். எல்லாரும் கூட சில பேர் சொல்கிறான், கொடினா எப்படி இருக்கணும், அப்படி தானே அப்படியே டக்குன்னு போய் பதிகிற மாதிரி இருக்கணும். பதிகிற மாதிரி இல்லை, இந்த வரலாறு சொல்லும் போது அனைத்து எல்லாரும் வீட்லேயும் இருக்கும் அந்த கொடி. ஒரு படி மேலேயே சொல்கிறேன், எல்லாருடைய வீட்லேயும் அந்த கொடி இருக்கும். இதுதான் உண்மை. இந்த கொடியில் யானை இருக்குது சார். யானை வந்து பிஎஸ்பியோட சின்னம், எங்களோட சின்னம். தேர்தலில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சின்னத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்பி மாநில தலைவர் வந்து ஆனந்தன் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்கோம், இதன் மீறியும் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திரு ஆனந்தன் அவர்கள் நான் சொல்கிறேன், ஒரு தேர்ந்த வழக்கறிஞர், நல்ல நண்பரும் கூட எனக்கு. அவருக்கு தெரியாத சட்டங்கள் கிடையாது, எல்லாரும் அவருக்கு தெரியும். அவர் வந்து இப்போ அந்த கட்சியோட வந்து ஒரு தலைவர்ன்ற அடிப்படையில் அவருக்கான சில கடமைகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவருக்கு சட்டம் தெரிஞ்சவர், அவருக்கு நல்லாவே தெரியும். இங்கே இது வந்து ஒரு உணர்வு ரீதியாக நான் பேசலை, தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க. நான் வந்து இப்போ நான் இன்னும் கூட நான் வந்து பிஎஸ்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப பார்வையில் நான் பார்க்குறேன் இந்த சூழ்நிலையில். ஏன்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. அவருடைய எண்ணங்கள் எனக்கு நல்லா தெரியும், அவருடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய கடமை என்னன்றது எனக்கு தெரியும். திரு ஆனந்தன் அவருடைய கடமை என்ன, கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகணும். நான் இன்னும் ஒரு படி மேலேயே நான் சொல்கிறேன், என்னென்னு கேட்டால், எப்படி வந்து ஒரு ஹுமாயூன் இறந்தபோது அக்பர் வந்து பார்த்திங்கன்னா 13 வயசு, பைரம் கான் ஒரு மாமன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹுமாயூனுக்கு சண்டை பயிற்சியிலேருந்து அத்தனை பயிற்சியும் கொடுத்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அக்பர்ன்ற ஒரு மாவீரனை வந்து மன்னனை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா பைரம் கான்றது அவங்க மாமன் தான். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் மகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சிறு வயதுலேருந்து அவங்களை வளர்த்து பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாவாங்கன்றது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது வந்து திரு ஆனந்தனுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக வந்து உதவும். நான் குறைச்சி மதிப்பிடல, தேர்ந்த வழக்கறிஞர், சிறந்த வழக்கறிஞர். ஆனால் இந்த சின்ன விஷயத்தில் வந்து அவர் உணர்வு ரீதியாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் சட்ட ரீதியாக பிஎஸ்பி ஜெயிக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இவங்க சின்னமாகவே அறிவிக்கவே இல்லை. இப்போ வந்து கொடியில் இருக்குது, குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார், அதை வேணால் நான் ஏற்றுக்கிறேன். இவங்களும் யானையை பயன்படுத்துகிறாங்க, அவங்களும் யானையை பயன்படுத்துகிறாங்கன்றதை நான் வந்து ஒத்துக்கிறேன். இங்கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அறியப்பட்டதை விட ரொம்ப குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி அறியப்பட்டவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொன்ன ஒரு பெரிய லிஜெண்டு. நீங்கள் மற்ற பேர்லாம் இருக்குது, அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஜெண்டாக இருந்திருக்கிறார், உண்மை. ஆனால் பிஎஸ்பின்றது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. மாயாவதிக்கு இங்கே செல்வாக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் அந்த பிஎஸ்பி கட்சி இங்கே வந்து பேசப்பட்டது, அது உண்மை.
இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த பிஎஸ்பின்ற கட்சியை திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து மரணத்துக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரபலமாக வந்து பேசப்பட்டது. யார் அவர் வந்து பிஎஸ்பியோட மாநில தலைவர் அப்படி தான் வந்து அடையாளமாகுது பிஎஸ்பிக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன கேட்டால் சட்ட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கொடியிலும் வந்து சின்னம் இருக்குது, அந்த யானை இருக்குது, சின்னமாகவும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வச்சுருக்கிற அந்த தாவேக தரப்பில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 யானைகள் வச்சுருக்கிறாங்க. சின்னம் வந்து ஒருபோதும் வந்து ஏற்கனவே ஒரு சின்னம் இருந்துச்சுன்னா அந்த சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சி கொடுக்க மாட்டாங்க. இவங்க கேட்டாலும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனில் இவங்க கேட்கவும் மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. ஏன்னா அங்கே இது ரொம்ப தெளிவானவங்க வந்து இருக்கிறாங்க. தாவேக தரப்பில் வந்து சட்டப்பூர்வமாக தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் யானை என்பது என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அது வந்து இது இன்னும் தாண்டி சொன்னால் நான் வந்து கட்சி கொடியை பற்றி ஃபுல்லாக சொல்கிற மாதிரி ஆகும். ஆனால் வந்து இது வந்து முழுக்க இது சட்டப்பூர்வமாக வந்து செல்லத்தக்கது அல்ல. எந்த வடிவத்திலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வந்து அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்சியோட கொள்கையில் தலையிட முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடியிலையும் தலையிட முடியாது. நீங்கள் இந்த கொடியை வச்சுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியாது. இந்த வந்து கொள்கையை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சின்னம் வந்து பயன்படுத்தினாங்கன்னா அந்த சின்னம் கேட்டாங்கன்னா நிராகரிக்கப்படும். தாவேக தரப்புலேயே எங்களுக்கு யானை சின்னம் கேட்டாங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஎஸ்பி ஒரு கட்சிக்கு வந்து நாங்கள் அந்த சின்னத்தை கொடுத்துருக்குறோம். அது கொடுக்க முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படனா கூட நீங்கள் வந்து அங்கே ஒரு காம்படிஷன் வரும். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அங்கே அந்த அங்கீகாரம் வந்து அகில இந்திய அளவில் வந்து பிஎஸ்பி இழக்குதுன்னு வச்சுக்கோங்க எதிர்காலத்தில். அப்போது வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தருக்கு தாவேக இல்லை, வேறு எந்த கட்சி கேட்டாலும் இப்போ எப்படி சீமான்கிட்ட அந்த பிரச்சனை விவசாய சின்ன பிரச்சனை இருக்குது, அது மாதிரி நடக்கும். ஸோ இது இவ்வளோ நான் விளக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட வந்து அந்த மாநில தலைவர் திரு ஆனந்தன் வந்து சட்டம் முழுமையாக தெரிஞ்சவர். ஆனால் அவர் இப்போ வந்து கட்சியோட தலைவர்ன்ற அந்த கடமையை செஞ்சிட்ருக்கிறார். அப்போ தான் அவர் என்ன கேட்டால் இது வந்து ஒரு சுமூகமாக வந்து இதை வந்து தீர்த்துக்கலாம், ஒரு குழப்பங்கள் வேணாம், ஒரு குழப்பங்கள் ஏற்படுன்ற அந்த வார்த்தைகளும் அதனால தான் பயன்படாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன் இது வந்து 2 தரப்புலையும் பேசி சமரசமாக தீர்த்துக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை. இன்னொரு கேள்வி சார், இப்போ கருணாஸ் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள் 25 ஆண்டுகளாக எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து அவருக்கு தெரியாது, வந்தால் வெற்றி பெற முடியுமான்னு தெரியாது, 25 ஆண்டுகளாக எங்கே போனார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு சார், நீங்கள் சினிமா துறையிலேயே எதுவுமே சரி செய்யலை, எப்படி அரசியலை செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கருணாஸ் அவர். முதல்ல கருணாஸ் வந்து யாருன்னு பார்க்கணும். கருணாஸ் வந்து ஒரு காமெடி நடிகர் லிஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு பைட் ஒன்றா கூட பண்ணுங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடி நடிகராக சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? சரி, குணச்சித்திர நடிகராக சொல்ல கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ வேறு வில்லனா அதுவும் கிடையாது, கதாநாயகனா அதுவும் கிடையாது. அப்போ என்னதானே அவர் நடிகர், அவ்வளோதான். இப்போ என்னவா இருக்கார், நடிகர் சங்கத்துக்கு ஒரு பொறுப்பில் இருக்கார். நடிகர் சங்கத்தில் ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார் தானே. அதுக்கப்புறம் நான் சொன்னால் அப்புறம் நான் கூவத்தூர் விஷயம்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். அவர் எப்படி எம்எல்ஏ ஆனார், எம்எல்ஏ ஆகி என்ன பண்ணார் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். நான் அது அந்த 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 இதுக்கே நான் வரேன். நான் முதல்ல இது முடிச்சிடறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராருங்க, ஒரு நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் முதல்ல என்ன சொன்னு கேட்டால் நடிகர் சங்கத்துக்கு வராரு, அவர் வாழ்த்துக்கள், அவ்வளோதான். வந்து ஒரு நடிகர்ன்ற அடிப்படையில் அவர் வந்து வராருங்க, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர், அவர் வராரு, அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். முதல்ல அதுதான் சொல்லணும், முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடணும். அது யாருன்னா இருக்கட்டும். இப்போ அண்ணன் ராதா ரவி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நடிகர் சங்கத்துக்கு தலைவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஆனால் எப்படின்னா அவர் வந்து விஜய் அவருக்கு வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னா மனப்பூர்வம் நான் ஆதரிக்கிறேன். ஒரு நடிகர்ன்ற முறையை தாண்டி எனக்கு தம்பி விஜய் நல்லா தெரியும், அவர் வந்து அரசியலுக்கு வரணும், நல்லா வந்து அவர் நல்லா பண்ண தம்பின்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல அவர். அதாவது கேட்டால் நம்ம புள்ள வரட்டும் அப்படின்னு தான் சொன்னார். வரட்டும், அரசியல் வரட்டும், ஜெயிப்பார். என்ன அவர் ஜெயிப்பாரான்னு கேட்டேன். ஒரு ஜெயிப்பாரான்னு கேட்டேன். ஜெயிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த குணங்கள், சில குணங்கள் வந்து இந்த நிதானம், பொறுமை, அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. அதாண்டு எளிமை. எல்லாரும் வந்து ஏதோ வந்து ரொம்ப காஸ்ட்லியான தலைவர்னு நினைக்கிறாங்க இல்லையா விஜயை. அதுக்கு அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், அவர் ஏதோ கேரவனில் படுத்துப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஒரு ஷூட்டிங், சர்க்கார் படம் ஷூட்டிங் கேட்டால் ஒரே ஒரு பேப்பரை விரிச்சுட்டு ஒரு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மூலையில் படுத்துட்டு இருந்தாராம். அதெல்லாம் சொல்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது அரசியலில் அவர் ஜெயிப்பார்னு சொல்கிறார். இது வந்து கருணாஸ் வந்து பாருங்க, ஒரு முன்னாள் நடிகர் சங்க தலைவருடைய பேச்சு எப்படி இருக்குது. கரண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ராதாரவி என்ன கேட்டால் எடுத்ததுமே உங்களுக்கு தெரியும் எப்படி பேசுவாருன்னு தெரியும். அவர் தடாலடி அதிரடி. அப்படிப்பட்டவரே என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வந்து அவருடைய குணத்தை வச்சு சொல்கிறார். இங்கே தனிநபர் மனமாச்சரியங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு காழ்ப்பு இருக்குது. அதோடைய வெளிப்பாடாக தான் கருணாஸோட பேச்சு இருக்குது. நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பாளராக முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய கடமையே என்ன தெரியுமா? அவருடைய அரசியல் வருகையை நாங்கள் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வராருங்க, அவருடைய அரசியல் வருகையை நாங்கள் வரவேற்கோம் அப்படி தான் சொல்லணும்.
ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா அப்படியே தலைகளை போட்டு நீ அங்கே உன்னுடைய பொறுப்பையே மறந்துட்டு நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா 25 வருஷமாக வராத நீ ஏன் இப்போ வரேன்னு சொல்லி கேட்குறேன்னு இல்ல சொல்ல. கருணாஸ் அவர்கள் இன்னொன்னு பதிவு பண்றாரு. சினிமா துறையில யாரு பெரிய ஆள் பார்த்தா உதயநிதியா விஜய் அவர்களான்னு கேட்டா விஜய் அவர்கள் தான் பெரிய ஆளு சினிமா துறையில. ஆனா அரசியல்ல விஜயா உதயநிதி தானா உதயநிதி தான் பெரிய ஆளு அப்படின்னு பதிவு பண்றாரு சார். சினிமா அரசவை புலவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்ன செய்வான்னு கேட்டினா வந்து மன்னருடைய புகழ் பாடணும்னு கேட்டினா வந்து ஏதோ ஒன்று போடுவாங்க. இது ஏதோ ஒன்றுனா ஒரு பண முடிப்போ அல்லது ஏதோ ஒரு பழங்கள் அடங்கி ஏதோ ஒரு பையோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா கேட்டால் வந்து போய் அரசரை வந்து புகழ்வாங்க. மன்னா உன்னுடைய வந்து இப்போ இந்த 23ஆம் புலிகேசில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்கள்ல, வடிவேல் வந்து புகழ்ந்து பேசுவாங்க. இவர் பேசுவார், சிங்கமுத்து பேசுவார். மன்னா மாமன்னா மாமா மன்னான்லாம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போ இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட சிங்கமுத்து மாதிரியே எனக்கு கண்ணுக்கு தெரிகிறாரு இவர். அதுக்காக நான் எதிர்த்தரப்பில் குறைச்சி மதிப்பில்லை. திரு உதயநிதி அவர்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, உண்மையில் இருக்குது, மரியாதை இருக்குது, பாசம் இருக்குது எனக்கு எல்லாம். ஆனால் ஒருத்தரை வந்து நீங்கள் தேவையில்லாமல் சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடாது. உதயநிதியோ அவர்களும் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் தெரியும். அவரே சொல்லியிருக்கிறாரு ஒரு இடத்துல வந்து என்ன விஜய் இந்த தயாரிப்பாளராக வந்து என்னை கொண்டு வந்ததை என்னை அறிமுகப்படுத்தினதே வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களும் எங்கேயும் வந்து உதயநிதியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாக்கியோ அல்லது வந்து ஏதோ வந்து போட்டியாவோ சொன்னதில்லை. இவங்களாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. அந்த காலத்து புலவர்கள் எப்படி போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னர்கள்கிட்ட வந்து இந்த மானியம் வாங்குறாங்களோ, இந்த அதான் இந்த மாதிரி பரிசு பொருள் வாங்குறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பேச்சு. உங்களை கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா விஜய் அவருக்கு அரசியலுக்கு வராரு. இப்போ ஏன் அவர் வராருன்னா உதயநிதி வராரு. உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர் கிடையாது, இவர் பெரிய நடிகர். யார்? விஜய் பெரிய அவர் சொல்கிறார். இப்போ விஜய் தான் பெரிய நடிகர், விஜய் தான் பெரிய நடிகர். அதனால் வந்து கேட்டால் அது மூலமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து போட்டிடுறாரு. ஆனால் இவர் வந்து அரசியலில் நீண்ட காலம் இருக்கிறாரு, நீண்ட வருஷமாக இருக்கிறாரு. யார்? உதயநிதி இருக்கிறாரு. அவருக்கு அரசியல் அனுபவம் தெரியும். இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இப்போ உன்னை இந்த கதை யார் கேட்டாங்க? எதுக்கு இதை நீ சொல்கிற? உனக்கு தேவை ஒரு எம்எல்ஏ பதவி. நீங்களே இப்போ இங்கே இருக்கிற திராவிட இயக்க ஊடகங்களே விஜயன் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் உதய் தான் போட்டின்னு சொல்லிட்டு. இங்கே ஏன் இப்போ அதிமுக வரக்கூடாதா? எதிர்கட்சியாக இருக்குது அதிமுக. அடுத்த ஆட்சிக்கு யார் வருதுன்னு கேட்டால் அதிமுகன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏன் வந்து அதிமுக வந்து அதிமுகவில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல சார். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நாசர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு. அதுதான் சார். இப்போ இவங்களுக்கா இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு ஊரில் வெள்ளம் வருது, நல்லா புரிஞ்சுங்க. இதை விட யாரும் உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. ஒரு ஊரில் வந்து வெள்ளம் கரை புரண்டு அந்த தெருவில் ஓடுது, வீடுகள்லாம் அடிச்சிட்டு போய் இப்போ இந்த வயநாட்டில் எப்படி அடிச்சிட்டு போதோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பெரிய வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யார் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒன்றுமே இல்லாதவனை கேட்டால் வீட்டு மாடிக்கு மேலே போயிடுவான். வீட்டு மாடிக்கு மேலே போயிட்டு குடும்பத்தோடு வந்து காப்பாற்று. ஆனால் அங்கே வீட்டில் நிறைய செல்வம் இருந்துன்னு வச்சுங்களேன், அவன் என்ன செய்வான்? கதறுவான், கூப்பாடு பயங்கரமாக இருக்கும், கத்துவான், எல்லாம் இருக்கிற பொருள்லாம் சேர்த்து பிடிக்கணும்னு பார்ப்பான், செல்வம் நிறைய இருந்ததுன்னா. இப்போ இங்கே ரூலிங் பார்ட்டியாக இவங்க இருக்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு முதன்மை கட்சியாக இருக்கிறாங்க, சரிங்களா? யார்? டிஎம்கே. அதனால் அங்கே கதறல் கூப்பாடுகள் அதிகமாக இருக்குது, மற்ற இடங்களில் குறைவாக இருக்குது. அப்போது விஜய் வர்றதுனால தங்களுக்கு ஒரு தங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது அன்பு செலுத்தக்கூடிய முதியவர்கள் இவங்கெல்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்களோ, இந்த ஓட் பேங்க் குறைஞ்சிருமோ அப்படின்ற பதற்றம் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்கும் இருக்குது, திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் அவர்களை வந்து திமுகவோட மேடைகளில் அதிகமாக பார்க்க முடியுது. நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்றாங்க, அதே மாதிரி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்றாங்க. திமுக குறித்தும் கருணாநிதி அவர்களை குறித்தும் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. திமுக ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்துறதுக்காக பாக்குறாங்களா இந்த 2026 தேர்தல்? ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அங்க ஆல்ரெடி திமுக கூட்டணியில் தான் இருக்காரு. கமலஹாசன் அவர்களும் ரஜினி அவர்களும் ரெண்டு பேருக்குமே வந்து விஜய் அவர்களுக்கு உறவு முறை சரியா இருக்கு. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கழுகு கதை வந்தபோது கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் அவர்கள் கேட்டால் கிட்டத்தட்ட அப்பா மகன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் சொன்னார். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஸ்க்ரீனில் இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேடைகள் இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் விஜய் அவர்களோட பேசிட்டு தான் இருக்காரு. நல்ல உறவு முறை இருக்குது, எந்த சந்தேகம் இது உண்மை. இதை நான் சொல்கிறேன்னா இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது உண்மை. ஏன்னு கேட்டால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் பேசினார் விஜய். அதனால் எங்கே இந்த கருத்து வேற்றுமை எங்கள்கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனால் அரசியல் ரீதியான சில கருத்துக்களை கூட பகிர்ந்துக்கிறாங்க கமல் அவர்களும் ரஜினி அவர்களும். அப்படி இருக்கும்போது முழுக்க என்ன கேட்டால் விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக உருவாகிறது வந்து எல்லாருமே வந்து ஆமோதிக்கிறாங்க. அதுவும் சினிமா ஃபீல்டில் இருக்க பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தெரிவிக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக ஆதரவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து காலத்தில் ஏன்னா டிஎம்கே ரூலிங்கில் இருக்கிறதுனால கூட வந்து ஒரு அச்சத்தின் காரணமாக கூட அவங்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் விஜய் அவருடைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து விரும்புகிறாங்க. எப்படி எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா துறையில் இருந்தவங்க அத்தனை பேரும் ஒரு ஆதரவு தெரிவித்தாங்களோ அந்த காலத்தில், அதே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த ஆதரவு வரல.
இது உண்மை. பெரிய அளவில் வரல. நெருங்கிய நண்பர்கள் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து தோல் கொடுக்கலன்றது உண்மை. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து எம்ஜிஆர், விஜயகாந்த் 2 உருவத்தையும் சேர்ந்த அளவில் தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து வராரு. பெருவாரியான வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே காலமாக ஒரு விஷயம் நடக்கிறது தான். காலமாக ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து மேடையில் வந்து ரஜினி அவர்களை வந்து எப்பவுமே தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கும். அது வந்து முழுக்க கலைஞருடைய மதிநுட்பம் அது. எப்போல்லாம் வந்து ஒரு ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து ஒரு என்ன சொன்னால், அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து சினிமா கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் வந்து ரஜினியை மேடை ஏற்றி பயன்படுத்திப்பாங்க. வடிவேலும் அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது நடிகர்களை வந்து பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. திமுகவே வந்து கேட்டால் நடிகர்களுடைய புகழையும் அவங்களுக்குள்ள வந்து மக்கள் செல்வாக்கை ஆதரவை வந்து பயன்படுத்திக்கணும். அந்த வகையில் தான் வடிவேலையும் பயன்படுத்தினாங்க. ரஜினி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா காலமாக நிறைய மேடைகளில் ஏற்றிருக்கிறாங்க. எப்போல்லாம் அரசியல் நெருக்கடி வருதோ அப்போல்லாம் வந்து அவர் ஏற்றி அவரை பயன்படுத்திப்பாங்க. இப்போ விஜயோட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வருகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் புகழ் இருக்குது. ஸோ ரஜினிகாந்த் மேடை ஏற்றி ஏதாவது ஒரு மேடையில் ஏற்றிக்க வேண்டியதானே சார். அதுக்கு தானே சார் பஞ்சம் மேடைக்கு 30 விழா இருக்குது, 20 விழா இருக்குது, 50 விழா இருக்குது, இப்படி பல விழாக்கள் இருக்குது. அது இல்லைன்னா புத்தக வெளியீட்டு விழா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேடை ஏற்றணும், மேடையில் ஏதாவது பேசணும். அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணோம். இன்னொருத்தர் இப்போ அவங்களே ப்ரொமோட் பண்ணால் நல்லா இருக்கு இல்லையா? இன்னொரு மனிதர் வந்து ப்ரொமோட் பண்ணோம். இது பழுக்க வைக்கிறது. எப்படி ஒரு பழத்தை வந்து நல்லா புரிஞ்சுங்க. முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, பழுத்துருச்சான்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ பழுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ரஜினியை வர வச்சு அந்த பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக கூட முயற்சி பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாயாலேயே வந்து உதயநிதி வந்து ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லுவோம். அதன் மூலம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல மனிதர், அவர் வாயில் ஒரு நல்ல வார்த்தை. ரஜினி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 4 நல்ல வார்த்தை பேசுவார். அவர் எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் பேசக்கூடியவர் தான் ரஜினி மேடைகளில். அப்படி வந்து அவரை பேச வச்சு அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், அந்த பழத்தை கொஞ்சம் பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கலாம். ஆனால் ரஜினி வந்து கேட்டிங்கன்னா பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடியால் அடித்து பழுக்க வைப்பார் நம்ம நினைக்கவே இல்லை. இது தானாக பழுக்கிறத தடியால் அடித்து பழுக்க வச்ச கதையாக இவர் வந்து ஏதோ ஒன்று பேச போக அது தடியால் அடித்த கதையாகிடுச்சு. இவர் பழுக்க வைக்க வந்ததுன்னு கேட்டால் உதயநிதின்ற பழத்தை. ஆனால் அங்கே வந்து அடி வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பழுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பால் அடித்து பழுக்க வைக்கிற கதையாக பெரும்பாலான அடி வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகன் ஆயிடுச்சு. வரலாமா வேணாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்தால் பேசணுமேனு வச்சேன். சரி வந்துட்டேன், பேசி தானே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறுப்போடு ஆரம்பித்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நகைச்சுவையாக கொண்டு போனார். அதை நீங்கள் வந்து பகைச்சுவையை ஆக்கிட்டு, பகைச்சுவைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி, எப்பவுமே திமுகவில் அந்த பழக்கம் உண்டு, புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிப்பாங்க. நகைச்சுவை வந்து பகை சுவையாயிடுச்சு. பகை எப்பவுமே சுவையாக இருக்காது, பகை எப்பவுமே கசப்பாக இருக்கும். பகை கசப்பாயிடுச்சு. நகைச்சுவையான பேச்சு ரஜினியோட பேச்சு, இங்கே பகை கசப்பாயிடுச்சுன்றது தான் உண்மை. பகை சுவையெல்லாம் கிடையாது. துரைமுருகன் வந்து யார்கிட்டையாவது சொல்லி வந்து ஏமாற்றலாம். பகைக்கு சுவையெல்லாம் கிடையாது சார். பகைக்கு வந்து கசப்பு தான். பகை என்பது எப்பவுமே கசப்பு தான் தரும். துரைமுருகனுக்கு இப்படி வந்து பேச வேண்டிய சூழலாயிடுச்சு. எப்படியோ வந்து நீங்களே ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்தீங்க, நீங்களே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டிங்க. சரிங்களா? இப்போ வந்து கிட்டத்தட்ட ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக மேலே ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. உண்மை, இது உண்மை. தலைவரை கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. திமுக எதிர்பார்த்தது வேற, நடந்தது வேற. எதை சொல்லுவாங்க தெரியுமா? ஊரில் ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது இதுதான். அவர் பாட்டுனா அவர் விஜயன் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சரிங்களா? இதுக்கு தான் வந்து அஜித்ன்றாம என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? இவங்க மேடையை எப்போவோ ஏற மாட்டேன்னு சொல்லிட்டார். கலைஞர் முன்னாடியே சொல்லிட்டார் என்னன்னு, திமுக மேடையில் நான் ஏறவே மாட்டேன். அவர் பாருங்கள் எவ்வளோ தீர்க்கதரிசி பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் எந்த மேடைக்கும் வர்றதில்லை. அதுவும் குறிப்பாக கலைஞர் முன்னாடி சொன்ன வார்த்தை, என்னை வந்து அச்சுறுத்துறாங்க, மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசுறது எடுத்து பாருங்கள், இன்னும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மேடையும் ஏறினதில்லை. இப்படி வந்து கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தக்கூடாது சார், அவ்வளோதான். இது வந்து ரஜினியை பொறுத்தவரை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்கிறேன். நன்றி சார். நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.